வணக்கம் மக்களே. நம்ம வந்து ஒயர் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஒயர் தான் வந்து கோத்துட்ருக்குறோம். இப்போ ஒயர் வந்து கோத்து முடிச்சாச்சு பாருங்கள். மொத்தம் 2000 ஒயர் வாங்கிட்டு வந்தோம். 2000 ஒயர்லாம் வந்து இது வந்து ஒரு 1000. அதே போல் இது வந்து கோத்துட்ருக்கேன். இது ஒரு 1000. இதெல்லாம் சேர்ந்தா இது ஒரு 1000. இப்போ நம்ம கோத்துட்ருக்குறோம். இப்போ வந்து இதை எப்படி கோக்கணும்னா, அங்கே பாருங்கள், இதில் வந்து லாக் இருக்கும். எப்படியோ கண்ணாப்படாலாம் கோக்கக்கூடாது. இதில் வந்து கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் இருக்கும். மேல் பக்கத்தில் இந்த வந்து லாக் வந்து உள்ளே போகிற மாதிரி இப்படி கோக்கணும். இழுத்தா மறுபடியும் வரக்கூடாது. அப்படி தான் வந்து கோக்கணும். நம்ம மாற்றி கோத்துட்டோம்னா இழுத்த உடனே பிடிங்கின்னு வந்துடும். அந்த மாதிரி கரெக்டாக கோக்கணும். இது வந்து 2000 பீஸுங்க. கம்பெனியில் வந்து நாங்கள் எப்படி கோப்போம்னா 2 பேர் சேர்ந்து கோப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பிளாக் கோத்து கொடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ரெட்டு கோப்பாங்க. மொத்தம் வந்து 4000 பீஸ் கோக்கணும். காலையில் 2000, சாயந்தரம் 2000 அப்படின்னு சொல்லிட்டு கோக்கணும். ஆனால் வந்து தனியாக ஒரு ஆள் கோக்கணுன்னா ஒரு நாளைக்கு 2000 பீஸ் கொடுப்பாங்க. காலையில் 1000, சாயந்தரம் 1000, அப்படி 2000 பீஸ் கொடுப்பாங்க. இது வந்து நான் மொத்தம் 2000 பீஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இந்த 2000 பீஸையும் வந்து கோக்கணுன்னா மொத்தம் நம்ம வேலை நேரம் வந்து 8 மணி நேரம். அதே போல் இந்த 2000 பீஸை ஒரு ஆள் கோக்கணுன்னா 8 மணி நேரம் வந்து வச்சாதாங்க இந்த 2000 பீஸை வந்து நம்ம கோக்க முடியும். கழுத்து நரம்பெல்லாம் இழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நேர்மையான வழியில் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நம்ம நேர்மையாக நம்ம சம்பாரிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் பிச்சைக்காரங்க டக்குன்னு எடுத்து வந்து ஒரு 100, 200, 1000 நம்ம கொடுத்துட முடியாது. ஏன்னா வந்து ஒரு 10 ரூபாயும் அவன் வந்து ரத்த வேர்வை சிந்தி தான் சம்பாதிச்சிருப்பாங்க. நாம் வந்து இந்த பிச்சைக்காரங்க இல்லாத கை கால் சரியாக வேலை செய்யாதவங்களுக்கு வேலை நம்ம காசு கொடுத்துடலாம். இந்த நல்லா இருக்கிறவங்களாம் வந்து 10 ரூபா வந்து இந்த பிச்சை கேட்குறாங்கன்னா நம்ம வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மேலே கீழே பார்ப்பாங்க சில பேர். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்றது அது அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இப்போ காலையிலேருந்து நான் 8 மணி நேரம் இந்த ஒயர் கோக்கத்துக்கு ஒதுக்கி நான் காலையிலேருந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒயர் கோக்குற வேலையை செய்கிறேன் ஒரு 80 ரூபாய்க்காக. நான் போடுற வீடியோக்கெல்லாம் வந்து சரியாக யாருமே வந்து லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெண் வந்து உழைக்கிறாங்க அப்படின்றத நான் வீடியோலாம் காமிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வீடியோவில் எந்த ஒரு அசிங்கமான பேச்சா நாகரிகம் இல்லாத உடையாக இருக்காது. என்னுடைய வீடியோக்கும் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து 2 கட்டு இருக்குது. அது பையன் வந்து ஒரு கட்டு கோக்கு போகிறேன்னு எடுத்துக்கிறான். எப்படி கோக்கு பண்ணுறதெல்லாம் கோக்கட்டும். இந்த ஒரு கட்டு தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.